எப்படி வந்தீங்க? நீங்க வந்து தெரியும். எங்க இருக்கு வீடு? படுத்துல இருக்கு. சரிங்க. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வீடு அனுமான போட்டோ. அனுமானத்து முழு போடணும். வீடு வாசல் எல்லாமே பிள்ளைங்கள எடுத்தாரு. சரிம்மா கண்டிப்பா பண்றோம். நம்பர் மட்டும் கொடுத்து போறீங்க எனக்கு போகும்போது. பையன் வந்து சரி சாப்பிட்டீங்களா? பரவாயில்லைங்க. இல்ல நாளைக்கு ஏமா ஆமா 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 ப்ளீஸ் அதாவது ஒய்டு வாங்க. கண்டிப்பா நான் பண்றேன். கண்டிப்பா நான் பண்றேன். ரைட் இல்ல கண்டிப்பா இங்க இருங்க. நான் நம்பர் தரேன். நான் வந்து நம்பர் வாங்கிட்டு வரேன். வெரி குட். கண்டிப்பா பண்றேன். சரி பாத்து எங்க இருக்கீங்க? படுத்துல இருந்து வரீங்க. இங்க இருங்க. நான் வரேன். உட்காரீங்களா? எப்பவுமே வந்து நீங்க வந்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் ரோல் ஆகும். உங்களே பாத்துருப்பீங்க. நீங்க வந்த உடனே ஒரு விஷயம் நடந்தது. வந்தோடனே நீங்க பாத்துருப்பீங்க. வந்தோடனே பாத்துருப்பீங்க. இப்ப நாங்க அடுத்த வீடியோ போடும்போது ஒரு ரோல் ஆகும்ல. நீங்க என்ன பாலா போற இடத்துல மட்டும் வந்து நிக்கிறாங்க, ஹெல்ப் கேக்குறாங்க. பாலா என்ன அவ்வளவு ஸ்பெஷலா இல்ல மென்ஷன் பண்றாங்க. என்ன மென்ஷன் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும். பிளான் பண்ணி பண்றாங்களா? அது இன்ஸ்டால நான் வந்து வரேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போஸ்ட் சொன்னாங்க. போஸ்ட் போட்டேன். அதான் அவங்கள்ட்ட கேட்டேன் எப்படி வரீங்கன்னு கேட்டேன். அது மாதிரி என் பையன் சொன்னாரு இன்ஸ்டாகிராம்ல போட்டுருந்தீங்க. அதை பார்த்து வந்தேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா இந்த பையனை பார்த்தா ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட நம்பிக்கை தான். நம்மளால முடிஞ்சு சம்பாதிக்கிறத கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய நம்பிக்கையே. அதை வந்துட்டு தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ யார் என்ன சொல்றாங்களோ அதை நம்பி நமக்கு அது மைண்ட் இல்லை. கேப்டன் விஜயகாந்த் சார் சொல்ற ஒரே ஃபார்முலா தான். நம்ம ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தான் நானும் பார்க்குறேன். எதுவும் சொல்றாங்க. ஸோ நம்ம அதை பத்தி அது மைண்ட்ல எடுத்துக்கூடாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரியாணி சாப்பிடணும்னா அது கொஞ்சம் ஏலக்காய் இருக்கும். அதை எடுத்து போட்டு சாப்பிடணும். பட் அது இல்லாமல் சாப்பிட முடியாது பிரியாணி. எப்பவுமே வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பாத்து கேமரா முன்னாடி ஹெல்ப் பண்ணு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா கூட கூப்பிட்டு உங்க டிரைவரோ ஃப்ரெண்ட்கிட்ட போயிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்பர் வாங்கி சொல்லி அவங்க சாப்பாடு இருக்கிறதா ஒரு பிளான் பண்ணுவீங்க. அது என்ன பிளான்டா டோட்டலாவே இல்ல வந்து உங்க என்னால வந்து இப்பத்தி ஹெல்ப் பண்ண முடியாது அப்பமா ஹெல்ப் பண்றேன்னு விட்டுறாங்க. பிளானே எதுவுமே கிடையாது. இல்ல என்ன இப்ப வந்து கேக்குறாங்க. இப்ப நீங்க ஈவென்ட் வந்து ஆகணும். அந்த டைம்காக நான் கேட்கிறேன். இல்ல வந்தாங்க. நான் இங்க இல்லைன்னா நான் போய் அவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பேன். அவங்க சாப்பிடவே இல்லைன்னு காலைல வந்து சொல்றாங்க. என்னால சாப்பிடலன்னு அதான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். இது பேசிக். இது நம்ம ஒன்றும் பெருசா பண்ணிடல. முடிஞ்சதை பண்றோம். அவ்வளவுதான். ரோல் பண்றது என்ன சொல்றாங்க? உங்களுக்கு வெளி சொல்லாச்சு. அவங்க வேலை இருக்கு, நம்ம வேலை இருக்கு. நம்ம வேலை நம்ம பார்ப்போம், அவங்க வேலை நம்ம பார்ப்போம். அடுத்த கட்ட படப்பிடிப்புகள். ஆமா நான் அடுத்து வேலைகள் போயிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உங்க எல்லாருடைய அன்பு ஆதரவு வேணும். அந்த 2026ல உங்களுக்கு மாற்றம் வருமா? நம்ம நாட்டுக்கு மாற்றம் வருமா? மாற்றம் வருமா? ஆனா உங்களுக்கு சேர்த்து மாற்றம் வருமா? ஆனா இது நல்ல மீட்டிங் தலைவர். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு தான் ஏமாற்றம் எல்லாமே வரும். அவ்வளவு அது சொல்றதுக்கு எனக்கு அறிவு இல்லை, தகுதி இல்லை. நான் சும்மா நார்மலா சொல்லுங்களேன். பாலா இப்ப நீங்க வந்து கேபிக்கு எப்ப வர போறீங்க? ஏன்னா திடீர்னு பாலா வந்து நாங்க கேபி பாலா பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தாரு. இப்ப வந்து ரொம்ப பாலிஷா பல அப்படியா சொல்றீங்க? இல்லன்றீங்களா? நீங்க என்ன கேட்கலாம்? நான் சொல்லிட்டேன் வந்தோடனே அவரும் மேக்கப் போடுவாங்க. எல்லாரும் மேக்கப் தான் போடுவாங்க ப்ரோ. எல்லாருமே போடுவாங்க. எப்ப வர போறீங்க? அவங்க கூப்பிட்டா நாளைக்கு வந்துடும். எனர்ஜி போன விட்டு போயிட்டு திருப்பி திரும்ப வருவாங்க. இவங்களுக்கு தான் இது பேசுறீங்க. எனி டைம் வர. கண்டிப்பா மக்களே நாங்க எல்லாம் ஃபேமிலி. கண்டிப்பா உங்கள்ட்ட ஹெல்ப் பண்றது ஹெல்ப் வைக்கிறோம். ரீச் பண்ணணும். ஈஸியா ரீச் பண்ணுவாங்க. பாருங்க இந்த கடை வந்திருக்கேன் இங்க வராங்க. ரொம்ப ஈஸியா பாக்குறேன். எனக்கே ஒரு நாள் ஃபோன் கேட்டாரு. ஆமா நான் அப்போ ரீச் ஆகுது. அதால கேக்குறேன். அப்படியா? இல்ல எனக்கு ரீச் பண்ணல. ஈஸியா ரீச் பண்ணலாம். சோ இங்க பத்திரிக்கையாளர் அவ்வளவு நல்லா இருக்காங்க. சோ அவங்க மூலமா கூட ரீச் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா அவைலபிளான ஆள். ரொம்ப ஈஸியா ரீச் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு விஷயம் கெட்டது பண்ணா அதை ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து 4 பேர் பண்ணணும்னு சொல்றது நம்மளோட ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காலேஜ் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் ஒரு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் கிட்ட 8 காலேஜில் ஒவ்வொரு காலேஜுக்கு 13 லட்ச ரூபா வீதம் 27 பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக படிக்க வைக்கிறாங்க. காரணம் உங்களை பார்த்தான்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் வந்து வீடு கட்டி கொடுப்பேன். அதை பார்த்துட்டு ஒரு பிரைவேட் கார்பரேட் கம்பெனியில் அவங்க ஆஃபீஸருக்கு செக்யூரிட்டி ஒரு 13 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒரு குழந்தைக்கு வந்து கோடிக்கணக்கில் இன்ஜெக்ஷன் தேவை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டேன். அதை பார்த்துட்டு கோடிக்கணக்கில் கனெக்ட் ஆச்சு. ஸோ நம்ம பண்றதை பார்த்து நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்னு நினைக்கும் போது அது நமக்கு எதுவுமே சரியா தருது. அது நம்ம வேலையை நம்ம பாக்குறோம். ஸோ அவங்க வேலை அது நம்ம பண்ண முடியாது. இது பேச்சு தாண்டி இறங்க முடியாது. மருத்துவமனை எல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் உதவி செய்யறது. அந்த மருத்துவமனை கட்டக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குன்னா கூலாச்சு அப்படின்னா பாலா கட்டுற விஷயங்கள் நல்லதுதான்.
நீங்க லட்சங்கள்ல வந்து சம்பளம் வருங்க, கோடிங்கள்ல சம்பளம் வரவங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது, இவருக்கே அந்த எண்ணங்கள் வந்து வருது அப்படின்ற விஷயங்கள் வந்து ட்ரோல் ஆச்சு. நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன ஐயோ அவங்கள பத்தி பேசணும் இல்ல நீ அதுக்கான விடை மட்டும் சாச்சா அதெல்லாம் ஒண்ணு நம்ம சம்பாதிக்க நான் ஹாஸ்பிட்டல்லாம் கட்ட ஒரு கிளினிக் சின்னதா கிளினிக்கா ஒரு வீடு கட்ட வேண்டிய இடத்துல ஒரு கிளினிக் இல்ல கட்டல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினா ஒருத்தவங்க 1,00,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த எண்ணம் வர மாட்டேங்குது, உங்களுக்கு மட்டும் அந்த சாச்சா அவங்கள பத்தி நமக்கு விமர்சனம் பண்றது நமக்கு அறிவில்லை. நம்மளால முடிஞ்சு நம்ம வேலையை கரெக்டாக பார்க்கணும். கடைசியில் நம்ம சம்பாதிக்கிறது இல்லாதவங்க கொடுத்துட்டே இருக்கும். அவ்வளோதான் நம்ம பண்ணுவோம். ஃபியூச்சர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்ச ஐடியா அது நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஆமா அது இப்போதைக்கு ஐடியா இருக்கு. இப்போதைக்கு சரி எல்லாம் கட்டணும் எப்போதும் கல்யாணம் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ நீங்க உங்களை மாதிரி யாராவது இது மாதிரி அழகா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஆசை வருது. சீக்கிரம் வந்து நாங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு ட்ரோல் பார்த்தோம். அதுல ஒரு பையன் போட்டிருக்கான், ஆனா நீங்க இவ்வளவு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றீங்க, நம்ம கட்சியில வந்து ஜாயின் பண்ணிருக்கா, சேர்ந்து நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கான். உங்களுக்கு ரிப்ளை என்ன? அரசியல்லாம் தெரியாது, நமக்கு அறிவு இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம வேலை சம்பாதிக்கிறது நம்ம கட்சியில் உதவி செய்யணும். பெண்களுக்கு தான் வந்து மேக்கப் வந்து அந்த மேக்கப் ப்ராடக்டா இருக்கட்டும், பியூட்டி பார்லரா இருக்கட்டும், ஏகப்பட்டது இருக்கு. ஆண்களுக்குன்னு ஒண்ணுமே இல்ல. யார் சொன்னா உங்களுக்கு? நீங்க யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்லுங்க. நோ நோ நோ, தயவு செஞ்சு பெண்கள் மட்டும் தான் மேக்கப் போடுறாங்கன்னு சொல்லாதீங்க. நான் சொல்லட்டுமா, எவ்வளவு பாய்ஸ் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், அப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டு வெளியே வராங்க. நான் சொல்லட்டுமா? ஹீரோஸா இருக்கும். கிடையாது, நீங்க பார்த்த கண்கள் மேக்கப் போட்டா மட்டும் நல்லா இருக்கு. ஆண்கள் மேக்கப் போட்டா அதே இல்லங்க. பாருங்க, ஆண்கள் வந்து லிப்ஸ்டிக் போட்டு வர முடியாது, ஐஷேடோ போட்டு வர முடியாது. தட் இஸ் த பேசிக் மேக்கப் வருது. கேர்ள்ஸ் வந்து இதெல்லாம் போட்டாதான் கொஞ்சம் நாங்க தெரியும், அவ்வளவுதான் மேட்டர். ஒண்ணு பசங்க மேக்கப். ஏன்னா ஆண்களுக்கு பேராசூட் தேங்காய் இருக்கு, கோகுல் சாந்தல் பவுடர் இருக்கு, இதெல்லாம் அடிச்சாலே ஆண்கள் அழகா இருப்பாங்க. மனசு அழகா இருக்கு. ஆமா மனசு அதை அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றதுதான். இந்த phase 3 வந்த காரணம் என்ன? இவங்க தான் காரணம். என்ன கூப்பிட்டாங்க உங்களை? வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்டா நானும்